Hi everybody, how are you all? Today we are going to look at O-level past papers again. Today we are going to see how to write a bar chart, and I'm going to take 2022, the last paper that you wrote. நான் எழுதின கடைசியாக எழுதின அந்த பேப்பர் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். பார் சார்ட்டும் பை சார்ட்டும் நான் மாணவர் சொல்கிறேன் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இப்போ எடுத்தீங்கன்னா 2018 பார் சார்ட், 2019 பை சார்ட், அப்புறம் 20 திரும்ப பார் சார்ட், திரும்ப பை சார்ட். ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் பார் சார்ட் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அதிகமாக பை சார்ட் வரலாம், இல்லாட்டி பார் சார்ட் வரலாம். பை சார்ட் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கொடுங்க. பார் சார்ட் வரலாம், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா 10 மார்க்ஸ் இது உங்களுக்கு ஃபுல் உங்களோட ரிசல்ட்ஸில் ஏ அல்லது பி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த பார் சார்ட்டில் கை வைக்கணும். கை வைக்காத எந்த ஒரு சந்தர்ப்பம் you don't get your marks. Definitely I'm going to say that. Okay? Right, now I'm going to take it on 2022 bar chart. நீங்கள் பார்க்கலாம் bar chart 2022 test number 40. Okay? ஸோ இது கீழே எழுதியிருக்காரு, இந்த கிளாஸ் வர ஸ்டூடெண்ட் அதில் நம்மளோட புக் இது. ரைட், இந்த bar chart பாருங்கள், ரெண்டு பக்கம் இருக்கும். இதை வந்து சொல்லுவாங்க கிடையாச்சு நிலையாச்சு. நான் நெக்ஸ்ட்ல படிப்போம். கிடையாச்சு வந்து ஹாரிசான்டல் ஆக்சிஸ், குத்தா இருக்கிறது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ். இப்படி தான் பார் சார்ட் இருக்கும். 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது என்ன சொல்றாங்க நாங்கள் இதை பார்ப்போம். சரியா, என்ன சொல்றாங்க நீங்கள் நல்லா வாசிக்கணும். The following bar chart shows, கீழே உள்ள பார் சார்ட் காட்டுது, the different places, வித்தியாசமான இடங்கள், that grade 11 students of Nilwala Central College, Nilwala Central College இனுடைய grade 11 students போன இடம், வித்தியாசமான இடங்கள், like to visit. அவங்க விருப்பம் விசிட் பண்ணுறது. இப்போ மாணவர்கள் ஃப்ரீ டைமில் கூட இங்கே தான் அவர் போகிறது. அப்போ ரைட் அ டிஸ்கிரிப்ஷன் ஒரு இதை வச்சு நீங்கள் விவரம் பண்ண எழுதணும். about 100 words. சில வேர்ட்ஸ்கள் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் பாப்புலர், லெஸ் பாப்புலர், மோஸ்ட் மெனி, சம், a few. நிறைய கொஞ்சம் விளங்கப்படுத்திருப்பீங்களா அந்த வாய்ப்பு ஒன்று இருக்கு பாருங்க. இது கொடுத்தா மோஸ்ட் பாப்புலர் அதிகூடிய, லீஸ்ட் பாப்புலர் மிகவும் குறைந்த. அப்போ மோஸ்டோட லீஸ்டை தான் கம்பேர் பண்ணணும். மோஸ்ட் எழுதி போட்டு லெஸ் தேன் எழுதுறீங்க, குழப்பேடி. இட்ஸ் கோயிங் டு பி மிஸ்டேக். தென் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் நெக்ஸ்ட் மோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதிகூடிய, மெனி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு கிளாஸ் வர ஆட்களுக்கு இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது. மோஸ்ட்டுக்கும் மெனிக்கும் என்ன வித்தியாசம்? மோஸ்ட்னா ஒரு கிராஃபில் அதிகூடிய ஆள். இந்த கிராஃபில் எடுத்தீங்கன்னு சொன்னால் 31 தான் அதிகூடியது. ஆனால் மெனி அதுக்கு சொல்லுவோம், மிச்சம் பேர் போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் இதுக்கும் போகிறாங்க. இதுக்கு 25 இருக்கு பார்த்தீங்களா? 31 அடுத்து 25 இருக்கு. அந்த 25 தான் மெனி, 31 தான் மோஸ்ட். ஓகே, அடுத்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சம். சம்னா கொஞ்சம். அடுத்தது என்ன? a few. சில நேரம் லிட்டில் என்று கொடுப்பாங்க, சில நேரம் சம் என்று கொடுப்பாங்க. a few, a few, fewக்கும் a fewக்கும் இங்கிலீஷ்ல வித்தியாசம் இல்லை. அது சம்பந்தமான வீடியோஸ் ஆகிட்டு புரியும் தி ஃபியூச்சர் அதில் போடுவேன். few என்றது கொஞ்சம், a few என்றால் ரொம்ப கொஞ்சம், ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு அது இங்கிலீஷில் சொல்கிறது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் இல்லாமல் இன்னும் அதிகமாக இங்கிலீஷில் இருக்குது. more than, less than, equal, almost equal, approximately. அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருங்க. இது அவங்களுக்கு பாருங்க சொல்லியிருக்காங்க. அவங்க given in the box may help you. நீங்கள் மறந்துருந்தால் இந்த பாக்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுமா தான் உங்களோட ஆன்லைன் எழுதலாம். So let's go get into the topic now. We'll see how you are going to write it. Okay, நான் முதல்ல பை சார்ட் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நேராக அப்படி அங்கேருந்து இந்த சென்டென்ஸை காப்பி பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து எந்த டவுட்ஸும் தேவையில்லை. பாருங்க, the following bar chart shows, காட்டுது. என்னத்தை காட்டுது? the different places that grade 11 students of Nilwala College
like to visit. நான் வந்து மேல புக்லோட அப்படியே பண்ணேன். ரொம்ப ஈஸி எழுதிங்களா. அடுத்தது என்ன செய்யணும்? வெர்டிக்கல் ஹாரிசான்டல் எழுதணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன, இந்த சின்ன கிராஃப் வச்சு எப்படி 100 சொல்ல எழுதுறாரு. நிச்சயமா எழுத கஷ்டம். நீ ஒன்றுனா சும்மா சூஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் இட் 100%. ஸோ நீ எக்ஸ்ட்ராவா சில விடயங்களை கையில போடணும். அதுதான் இந்த வெர்டிக்கல் என்ன சொல்லுது, ஹாரிசான்டல் என்ன சொல்லுதுன்னு எழுதுனா அதெல்லாம் ஒரு வேர்ட்ஸ் அப்படியே உங்களை கூட்டிக்கொண்டே. ரைட், இப்போ நான் பார்ப்போம் ஹாரிசான்டல். The horizontal axis and சொல்ற அச்சு, கிடை அச்சு. The horizontal axis represents the number of places. நம்ம போற இடத்தை காட்டுது. And vertical axis, குத்தச்சு, நிலை குத்து. Vertical axis represents the number of students. Right, பாருங்க, ஒண்ணுமே செய்யல. காப்பி அடிச்சீங்க, இந்த பக்கத்துக்குள்ள வித்தியாசம் என்ன விவரம் கொடுத்துருக்கான்னு சொல்லி எங்கிட்ட விவரம் கொடுத்துருக்கான்னு சொல்லி. ஸோ நம்ம ஈஸியாக முடியுது வேற பாருங்க. ரைட், இந்த பை சார்ட்ல நான் வந்து மோஸ்ட் பாப்புலர் லீஸ்ட் பாப்புலர் பாய்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன இடையில என்ன கன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பை சார்ட் எழுதுகிற வீடியோ போயிட்டு பாருங்க. இந்த பாய் சார்ட்ல நான் பாவிக்க போகிறது மோர் தேன் லிஸ்ட். இதை விட இது கூட, இதை விட இது குறைவு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்னது, பிழை எழுதிட்டு வருவாங்க. எதை முன்னுக்கு போடணும், கூட இருக்கால முன்னுக்கு போடணுமா, குறைவா இருக்கால முன்னுக்கு போடணும்ன்றது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு யார் கூடவோ அவரை நீங்க முன்னுக்கு போடுங்க, யாரு குறைவோ அவர் பின்னுக்கு எழுதுங்க. இப்போ நீங்க உதாரணம் நான் இங்க எடுக்க போல 2 பேர், யாரு பீச்சுக்கும் நேஷனல் பார்க்குக்கும் போறாங்க. அப்ப யார் இங்க கூடன்னா நேஷனல் பார்க் போறாங்க 31 ஸ்டூடெண்ட்ஸ், பீச்சுக்கு போற ஆட்கள் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நான் முதல்ல எழுதுறேன்னா பாவிக்க போறது என்னன்னு மாணவர் முதல்ல விலகி கொள்ளும். கை மைண்டுக்கு செட் ஆகும். என்ன பாவிக்க போறீங்க, மோர் தேன். ரைட், இதை விட இது கூடன்னு சொல்ல போறீங்க. நான் இதை பண்ண பாருங்க எழுதுறேன். அப்ப சும்மா நேரா போய் நேஷனல் பார்க் ஸ்டூடெண்ட் மோர் தேன் அப்படின்னு எழுதக்கூடாது. தென் யூ டோன்ட் மேக் யுவர் வேர்ட்ஸ். இந்த சொல்றேன், 100 வரவே வராது, கஷ்டம். ஸோ யூ ஆர் கோயிங் டு லூஸ் த மார்க்ஸ். உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்க போகிறதுமே இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 சரி எழுதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க்ஸ் ஒரு 10ல் அங்கங்கே பிறவிட்டுருப்பீங்க. ஸ்பெல்லிங், கிராமர் அதெல்லாம் வெட்டி கட்டி ஒரு 8 மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நாங்கள் இப்போ பாவம் வந்து மோர் தென் எப்படி பாவிக்கிறேன். ரைட், the number of students visiting national parks is more than. அப்ப யார் கூட, more than. if you want நீங்க போட்டுக்கலாம் 31 பிராக்கெட்ல போடுங்க, மேக்ஸிமம் போடு. is more than பாருங்க, கூட இதை விட ஒரு ஹெல்பிங் வெர்ப் எப்பயுமே பாவிக்கப்பட வேண்டும். more than. ரைட், என்னது, than the students. Or you can put pupils. நான் சொன்னேன் மாற்றி பாவிக்கணும். the pupils visiting the beach areas. பீச்ல தான் இங்க கொடுத்துருக்கு. அப்ப நீங்க கையால போடணும் the beach areas. அங்க 3 வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க. So the beach areas என்ன போட்டுட்டு என்ன போடணும் பாருங்க, எழுதுறீங்க. the simple, the number of students visiting national parks is more than the pupils visiting the beach areas. போட்டுட்டு
20 போட்டு bracket க்ளோஸ் பண்ணி full stop அடித்தா கதை முடிச்சு. That's all. That's enough. Now இப்போ நாம மோடி இப்போ லெஸ் தான் எழுதுறோம். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது குறைவான ஆளை நாங்க வந்து எழுதணும். ரைட். அப்ப என்ன எழுத போறோம்? ஓகே. இப்போ நான் இங்க ரெண்டு அடிக்கிறேன். ஹில் கண்ட்ரி ரிலிஜியஸ் பிளேஸ். ரிலிஜியஸ் பிளேஸ் வந்து போறாங்க 18, ஹில் கண்ட்ரி போறாங்க வந்து 25. அப்ப யார் குறைவு? ரிலிஜியஸ் பிளேஸ். ஓகே. Their interest மாத்தி எழுதணும். என்ன அவர்களுடைய ஆர்வம். Their interest in visiting religious places. When numbers எத்தனை பேர்? So you can put here how many? 80. So their interest in visiting religious places is less than the spending time in the hill countries. Hill countries. What's the number? We can put here. What is that? 25. Well, it's simple. But it says now their interest, everybody ஆர்வம் in visiting religious places 18 is less. குறைவு than விட. than என்ன தமிழ் மீனிங் விட. வீணாடாடா விட. Less than the spending time in the hill countries. Spending time in the hill countries. அப்ப hill countries time spend பண்றது தான் கூட religious places ஆக்கள் குறைவு. அப்ப நீ அதை மாத்தி போடக்கூடாது. எது குறைவோ நீ எழுத போறீங்களோ எது less religious places. இதை விட hill countryக்கு போறது விட. எது more national park போறது தான் more. இதை விட பீச் ஏரியாவுக்கு போகிறதே விட. ஸோ விளங்கி எடுக்கிறேன் இது பிகாஸ் இந்த கன்ஃபியூஷன் இந்த நேரம் இருக்கு. இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் காலந்து தான் மாணவர்கிட்ட போயிட்டு மாற்றி எழுதிட்டு வந்துடுவாங்க. அப்போ கம்பேரிசன் பிளேயாக இருக்கும். ஸோ நேற்று நான் மோஸ்ட் பாப்புலர் லீஸ்ட் பாப்புலர் பார்த்தேன். இன்றைக்கு மோர் தேன் லெஸ் தேன் பார்த்தேன். பாய் சார்ட் ஒரே கான்செப்டில் தான் போகும். சில விடயங்கள் மட்டும் தான் வித்தியாசப்படும். இந்த வீடியோஸ் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ என்னோடய கிளாஸ் வந்து படிக்கலாம். நான் கிளம்புல தான் அலோக் சினிமணிகன் இன்ஸ்டியூட் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிரேட் 3 to A level நான் கிளாஸஸ் செய்கிறேன். இங்கிலீஷ் கிளாஸஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் IELTS அதெல்லாம் இருக்குது. இன்ஸ்டியூட் அது மட்டும் இல்லை மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் காமர்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லா பாடமும் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். எல்லாத்தையும் நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் மற்ற டீச்சர்ஸ் மாதிரி அவங்களோட வீடியோஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதுகளே நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சு கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லி வைங்க. ஓகே. ஸோ எனக்கு கீழே நம்பரில் என்னை கண்டெக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு தரும். அதோட உங்களுக்கு இங்கிலீஷ் ஏதாவது டவுட்ஸ் இருந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு நான் அதுக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கட்டாயம் பயிர் தருவேன். புக்ஸ் மட்டும் இல்லை, எந்த டவுட்ஸ் இருந்தாலும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல். See you on another. Thank you for watching.